நண்பர்களுக்கு வணக்கம். தமிழக மீனவர்கள் பிரச்சனை எவ்வளவு பெருசாக இன்றைக்கி போய்கிட்டு இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தினமும் அவர்கள் படகுகள் அடித்து நொறுக்கப்படுறது, இல்லாட்டி அவங்க அரெஸ்ட் ஆகிறது, இல்லை வலைகளையாவது வெட்டிடுறது, இப்படி பல வகைகளில் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். இந்த தமிழக மீனவர்கள் இப்படி பாதிக்கப்படுறத பற்றி எல்லோரும், நம்ம மத்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி, ரெகுலராக அதுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்குறாங்க. எடுக்கும்போது அப்போதைக்கு அந்த சமயம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் இல்லாட்டி ரிலீஃப் கிடைக்குதே தவிர, மறுபடியும் இவங்க இதை செய்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இலங்கை அரசு செய்துகிட்டே தான் இருக்குது. சரி, இந்த சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு? நம்ம வழக்கம் போல் இந்த அடாவடி பேசுகிறவர், இந்த வாய் துடுக்கா பேசுகிற இந்த சீமான் என்ன சொல்கிறாரு? எல்லாத்துக்கும் காரணம் தமிழக அரசு தான், இல்லாட்டி இந்திய அரசு தான். இவங்க கையால் ஆகாத தனத்தினால தான் இந்த இலங்கை அரசு இலங்கை கடலோர காவல்படை இந்த அளவுக்கு அத்துமீறி தமிழக மீனவர்களை பாதிக்குது. இவங்க தான் இத்தனைக்கும் காரணம் அப்படின்னு வழக்கம் போல் தமிழக அரசு மேலேயும் பழியை போட்டுட்டு இவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இலங்கை பாராளுமன்றத்தில், இலங்கை நாடாளுமன்றம் இல்லாட்டி பாராளுமன்றம் எதுவும் வச்சுக்கோங்க, அதில் ஒரு தமிழ் எம்பி பேசுகிறாரு. அவர் பேசுகிறத நான் அப்படியே வாசித்து காமிக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஹைகோர்ட். இலங்கை நாடாளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி நேற்று பேசியதாவது: இந்திய ரோலர் மீன்பிடி படகுகள் ஆதிக்கம் செலுத்துவதால் ஈழத் தமிழ் மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்திய மீன்பிடி படகுகளால் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எங்களது துயரங்களை இந்தியா மற்றும் தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னும் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, ஈழத்தமிழ் மீனவரின் வாழ்வாதாரம் மோசமானதாக இருக்கிறது. எங்களுக்கு நியாயமான தீர்வை தர தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். அடுத்தும் கேட்டுக்கோங்க. தமிழ் மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு பயிற்சிகளை அளித்து எங்கள் வளங்களை பாதுகாக்க வேண்டும். அதாவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு சரியாக மீன் பிடிக்க தெரியாதாம். அவங்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு பயிற்சிகளை அளித்து அப்படி கொடுக்கறது மூலமாக அவர்களுடைய வளங்களை பாதுகாக்க வேண்டுமா, இல்லாட்டி இவங்க போய் அவங்களுடைய வளங்களை எல்லாம் அழிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. அந்த அநீதி இழைக்கப்படும் போது அதை தட்டி கேட்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது என நாங்கள் நினைக்கிறோம். அதாவது எங்களுக்கு இவ்வளவு அநீதியை தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்கிறாங்க, இதை இந்திய அரசு தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் நம்பிக்கையின்படி இந்திய அரசு தான் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செல்வம் அடைக்கலநாதன்ற இந்த தமிழ் எம்பி தமிழ் மீனவர்கள், ஈழத்தமிழ் மீனவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மீனவர்களால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, மிகப்பெரிய அளவில் அநீதி இழைக்கப்படுகிறது. அதனால் இந்த தமிழ்நாட்டு மீனவர்களை நல்ல விதமாக அடக்கி ஒடுக்கி வைக்கணும். யார்? தமிழக அரசும் இந்திய அரசும் செய்யணும். அப்போ தான் இவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுறத அவங்க தட்டி கேட்குறதா ஆகும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? இப்போ நீ தமிழனாவே இருக்கலாம், நீ தமிழையே பேசலாம், ஆனாலும் நீ நானும் ஒன்றாக்க முடியாது, நானும் நீயும் வேறு தான், வாயும் வயிறும் வேறு தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீ என்ன வேணால் பேசிக்கோ, உனக்கிட்ட, ஆனால் என்கிட்ட என் இடத்துல நீ மீன் பிடிக்க வராத அப்படிங்கிறாங்க. அதாவது உனக்கு உன் இடத்துல உனக்கு மீன் இல்லாட்டாலும் போகுது, உனக்கு மீனே கிடைக்காம உனக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டாலும் சரி, உனக்கு வருமானம் இல்லாட்டாலும் சரி, ஆனால் இங்கே ஏன் ஏரியாவுக்குள்ளே நீ வரக்கூடாது, இது ஏன் ஏரியா உள்ளே வராத, வந்தன்னா எங்கள் இலங்கை இராணுவம், எங்கள் கடலோர காவல் படையும் உன்னை இப்படித்தான் பண்ணும். இது போதாததுக்கு தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் வேறு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லும்படி நாங்கள் கம்ப்ளைண்ட்டு பண்ணியிருக்கோம்.
அப்படின்னு தெளிவாக ஈழத்தமிழ் மீனவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க எம்பி வந்து அது நாடாளுமன்றத்திலையும் பேசுகிறாரு. இதை பற்றி நம்ம முன்னவே பேசியிருக்கிறோம். தமிழ் மீனவர்கள் பிரச்சனைகளுக்கு காரணமே இவங்களை இவ்வளோ தூரம் வந்து இலங்கை கடலோர காவல் படை இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மெயினான காரணம் அங்கே இருக்கிற ஈழத்தமிழ் மீனவர்கள் வந்து இவங்க மேலே தொடர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் வைக்கிறதுனால தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இலங்கை அரசு இருக்குங்கிறத சொல்கிறோம். இது இப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ மறுபடியும் 2 நாளைக்கு முன்னாடி இதையே மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மீனவர்களை அடக்கி ஒடுக்கி வைங்க அப்படின்னு இந்திய அரசுக்கு அவங்க கோரிக்கை விடுறாங்க. இப்போ இவர் என்னமோ சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாரே, யார் நம்ம வாய் சவடால் சீமானு, இது தொப்புள் கொடி உறவுகள், இவங்க வந்து நாங்களும் அவங்களும் ஒன்று தான், நாங்கள் வந்து தமிழே 2 பேரும் பேசுகிறோம், எங்கு பிறந்தாலும் தமிழன் தமிழனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாரே. ஏன் அவங்க வந்து அப்படி சொல்லவே இல்லையே? நீ என்ன பேசினாலும் சரி, உனக்கும் எனக்கும் வாயும் வயிறு வேற, என் மீனை நீ தொடாத அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. தம்பிகளா, நான் உங்கள் அண்ணனை கூட கேட்கல, உங்களை கேட்குறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகளா, உங்கள் அண்ணன் உங்ககிட்ட இத்தனை நாள் என்ன சொல்லிட்டு இருந்தார்? ஈழத்தமிழனுக்காக, அவர்கள் விடுதலைக்காக உன் உயிரையும் கொடுக்கணும், உன் உயிர் மயிருக்கு சமானம், அதனால் உன் உயிரை ஈழத்தமிழனுக்காக நீ தியாகம் செய்ய தயாராக இருக்கணும்னு நீங்களும் விசில் அடிச்சுக்கிட்டு மீன் ஊழையிட்டுக்கிட்டு இதையெல்லாம் கேட்டு கைதட்டினீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை உயிரையே கொடுக்க சொல்கிறாரு உங்கள் அண்ணன். யார்? ஈழத்தமிழர்களுக்காக. ஆனால் ஈழத்தமிழ் மீனவர்கள் உங்களுக்காக அவங்க மீன்களை கூட விட்டுத்தர தயாராக இல்லை. நீங்கள் எக்கேடு கட்டாலும் சரி, ஏன் மீனில் நீ கை வைக்காத அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நான் அவங்கள தப்பு சொல்லலை. ஆனால் இந்த அறவேக்காடு சீமான் இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிட்டு தெரிஞ்சார் தெரியும் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள், முக்கியமாக கலைஞர் வந்து இவங்களுக்கு, விடுதலை புலிகளுக்கு இல்லாட்டி இலங்கை தமிழர்களுக்கு என்னென்ன உதவிகள் நம்மெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்தோம். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு பல ஆண்டுகளாக, ஈவன் 30 வருஷமாக அவங்களுக்கு முழுக்க உணவுப் பொருட்கள் கொடுத்து நம்ம உதவினோம். உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் கொடுத்துருக்குறோம், ஆயுத பயிற்சி கொடுத்துருக்குறோம். இல்லை இவங்க கடத்தல் தொழிலுக்கு வசதியாக நம்ம கடலோர படைகளையெல்லாம் இல்லை கடலோர பகுதிகளை எல்லாத்தையும் ஃப்ரீயாக அவங்க வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவணும், எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே நம்ம வேலையை நம்ம பார்க்கணுன்னு நினச்சா, இப்போ கலைஞரை எடுத்துக்கிடுவோம். கலைஞர் என்ன சொன்னார்? நம்ம இதில் வந்து ஒரு நாட்டில் தேர்தல் நடக்குது. நம்ம தேர்தல் நடந்ததுக்கப்புறம், நம்ம எம்பிக்கள் வந்ததுக்கப்புறமா நம்ம நல்ல வலுவான துறைகளில் நம்ம மினிஸ்டர்களை வாங்கினா தான் தமிழ்நாட்டுக்கு நம்ம தேவையான நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும், செய்ய முடியுங்கிறதுக்காக வலுவான துறைகளை கேட்டு பெறுவதற்காக அவர் டெல்லி போகிறாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு கலைஞர் இன்னும் கூட கொசுரா கொஞ்சத்தையும் சேர்த்துக்கிட்டு கலைஞர் எங்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார் அப்படின்னு கலைஞர் துரோகி, தமிழின துரோகின்னு சொல்லிட்டு திரிகிறாரு இந்த சீமான். இந்த சீமான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நம்ம மீனையே பிடிக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கிறவங்க ஈழத்தமிழ் மீனவர்கள் தான். நம்ம தமிழ் மீனவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு மெயின் காரணமே அவங்க தான். அவங்க தாராளமாக எங்கள் ஏரியாவில் அவங்களும் மீன் பிடிச்சிக்கிட்டோன்னு சொல்லிட்டா பெரிய அளவில் வந்து இலங்கை அரசு வந்து பெரிய அளவில் இலங்கை கடலோர காவல் படை இந்த விஷயத்தில் இவ்வளோ சீரியஸாக நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல. ஆனால் தமிழ்நாட்டு மீனவன் தங்கள் பகுதிக்கு மீன் பிடிக்க வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்க மெயினாக வந்து ஈழத்தமிழ் மீனவர்கள் தான். என்னைக்காவது அவங்கள கண்டித்து ஒரு அறிக்கை என்னைக்காவது சீமான் விட்டுருக்காரா? துரோகி யாரு? தமிழனுடைய துரோகி யாரு? கலைஞரா, சீமானா? தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு நல்ல வலுவான துறைகள், நல்ல வலுவான டிபார்ட்மெண்ட் வேணுங்கிறதுக்காக அங்கே போய் போராட போன கலைஞர் வந்து துரோகியா? தமிழ் மீனவர்களை குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இலங்கை கடலோர காவல் படை. அவங்களுக்கு இன்னும் இது செஞ்சதெல்லாம் போராது, இன்னும் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் தமிழக மீனவர்கள் மேலேன்னு இன்னும் அவங்க பார்லிமெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஈழத்தமிழ் மீனவர்கள், இவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிற சீமான் வந்து துரோகியா? யாருப்பா துரோகி? நீங்கள் வேணால் வழக்கம் போல் சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் வந்து அதெல்லாம் எங்களை அவர் உயிரையே கொடுக்க சொல்லியிருக்காரு ஈழத்தமிழர்களுக்கு. நாங்கள் எங்கள் உயிரையே கொடுப்போம், அது எங்கள் உயிர் மயிருக்கு சமானம்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, கொடுப்போங்களாம். நீங்கள் வேணால் செய்யுங்க. அதே மாதிரி உங்கள் அண்ணனும் உங்களை எல்லாத்தையும் ஏதோ இந்த கதைக்கு சினிமாவுக்கு கதை எழுதுகிற வசனத்தை எல்லாம் எழுதி உங்களை மிஸ்லீடு பண்ணி கொண்டு போய் ஏதோ ஒரு குழியில் தள்ளுனாலும் பரவாயில்ல, அது நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு மேலே
இலங்கை கடலோர காவல் படை நம்ம தமிழ் மீனவர்களை எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்துது. அவங்க கொடூரமாக, இப்போ களஞ்சியம் சொல்லியிருக்கார், மிக கொடூரமாக அவர்களை துன்புறுத்துகிறார்கள்னு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிற வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா இதை செய்கிறவர்கள், இல்லாட்டி இதை செய்ய சொல்லி தமிழ் மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ப்ரெஷரை கொடுக்குறவங்களே ஈழத்தமிழ் மீனவர்கள் தான். அவர்களை கண்டிக்கிற வேலையை இன்னைக்கு வரைக்கும் இந்த துரோகி சீமான் செய்திருக்கிறாரா? தம்பிகளா, நீங்கள் உங்கள் அண்ணங்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி அவங்க அவ்வளவு தெளிவாக இருக்காங்க. என்ன தெளிவாக இருக்கிறாங்க? அவங்க கடல் பகுதியில் இருக்கிற அவங்களுக்கு உண்டான அந்த மீன்களை கூட கொடுக்கக்கூடாது தமிழ் மீனவர்களுக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்காக உங்கள் உயிரையே கொடுக்க சொல்கிறாரே அண்ணன் சீமான், இந்த சீமானை நல்லவர் நினைக்கிறீங்களா, துரோகின்னு நினைக்கிறீங்களா? இதற்கு பதில் சொல்லுங்கள். இதில் கமெண்ட் செக்ஷனில் நல்ல விதமாக சொன்னீங்கன்னாலும் சரி, திட்டி சொன்னீங்கன்னாலும் சரி, உங்கள் எண்ணம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.